பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டிசீஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, ஒரு ரேர் கண்டிஷன். பட் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். ஒரு அடல்ட், அவங்க வந்து ஒரு 45 to 50 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டோட உள்ளங்கால நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். விரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மடிப்புகள், அதில் உள்ள ஏரியாவை பார்க்குறீங்க. இவங்களோட ஒர்க்கிங் நேச்சர் அப்படி சொல்லக்கூடியது காமனாக மண், சிமெண்ட்டு, அதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக நிறைய வேஸ்ட் மெட்டீரியல், அப்புறம் வந்து அழுக்கான ஏரியாலெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்களோட ப்ராப்ளம் ரொம்ப லாங் டியூரேஷனாகவே இருக்கிறதுனால பல மாதங்களுக்கு அவங்க ஜாபுக்கு போக முடியாமலே வீட்டில் உட்காந்துருவாங்க. ஒரு நாள் போனாலுமே 10 நாள் வீட்டில் படுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அதாவது கால் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு பெயின்ஃபுல்லாக மாறிடும், ரொம்ப ஹார்டாயிரும், நிறையவே அதில் வந்து கிராக் மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்த ஒரு பேஷண்ட்டு. இப்போ அவங்க so much improved. அவங்க வந்து ரெகுலராக அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்க்குற ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கிறாங்க. பட் 100% நார்மலாக இன்னும் அவங்களுடைய கால் வரலை. அதில் பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனால அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாதிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு கிடையாது, நல்லாவே இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க ரொட்டீனாக அவங்களுடைய வேலையை, அவங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனை தெளிவாக பண்ணுற மாதிரி தான் இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கேப்பு தான், கொஞ்சம் ரெகுலர் ஃபாலோஅப்பில் இல்லாமல் கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக கேப் விட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. எனிவே இப்போதைக்கு ஃபைனலாக பார்க்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு மினிமம் ஒரு டச்சப் மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும், அதுக்கப்புறமா மைல்டாக, அதாவது இன்டர்மீடியட்டாக ஒரு 10 நாள் மருந்து, 1 month ரெஸ்ட்டு, இன்னொரு 10 days மருந்து, இன்னொரு 1 month ரெஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய கேப், அப்புறமா சின்ன செட் ஆஃப் மெடிசின், அந்த மாதிரி மருந்து எடுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட உள்ளங்கையிலேயுமே சின்ன ப்ராப்ளம் இருக்கிறத இந்த இதில் பார்க்க முடியும். உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த லீஷன்ஸுமே சிவியரான லீஷன்ஸ் கிடையாது, இப்போ மைல்டாக தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ எனிவே அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்ததில் மகிழ்ச்சி, அவங்க ரொட்டீனாக அவங்களோட வேலைகளை செய்ய முடிகிறதுல மகிழ்ச்சி. இப்போ இருக்கக்கூடிய அவங்க ஒரு சின்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படி சொல்லக்கூடியதை இன்டர்மீடியன்ட் ட்ரக் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பியோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், பார்க்கலாம். இது வந்து இன்னும் நல்ல பெட்டரான பிறகு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி அதை வியூ பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ.